ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய 15 விதமான சிறு தொழில்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் எத்தனையோ இருக்குது. பெண்கள் வீட்டில் இருந்து தொழில் தொடங்கி அதிக பணம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும். எத்தனையோ பெண்கள் தங்களோட குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கஷ்டப்பட்டுட்டு தான் வராங்க. இவங்கெல்லாம் முழு நேரம் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் ஏதாவது இருந்தால் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உதவும் நோக்கத்தோடு இந்த பதிவு கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பதிவில் பெண்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, இட்லி மாவு அரைச்சு விற்பனை செய்கிறது. இந்த தொழில் பெண்கள் செய்யக்கூடிய தொழில்களில் மிகச் சிறந்த தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப பெண்கள் வீட்டில் இருந்து மாவு அரைச்சி விற்பனை செய்யலாம். இட்லி மாவு அரைச்சி உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மளிகை கடையில எல்லாம் கூட கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் கூட நீங்கள் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் பார்க்கலாம். இது பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யக்கூடிய சுலபமான தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் நல்ல வருமானமும் பார்க்க முடியும். இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நாம் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த இட்லி மாவு பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 2, ஊறுகாய் பிஸ்னஸ். இந்தியாவிலேயே பாரம்பரியமான உணவு வகைகளில் ஊறுகாய்க்கு மிக முக்கியமான இடம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் உள்ள வீடுகளில் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு ஊறுகாயாவது கண்டிப்பாக உணவில் பயன்படுத்துவாங்க. அதனால் சிறு தொழிலாக ஊறுகாய் தயாரிப்பை தொடங்குறவங்களுக்கு இது பாதுகாப்பான தொழிலாக மட்டும் இல்லாமல் எளிமையான தொழிலும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஊறுகாய்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையுமே இப்பெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த ஊறுகாயோட தேவை மக்களுக்கு எப்பவுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால மக்கள் அதிக அளவில் எந்த விதமான ஊறுகாயை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் தேடி வந்து உங்கள் பிராண்டை தான் வாங்குவாங்க. இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 20,000 ரூபாய் இருந்தாலே போதும். ஊறுகாய் தயாரிப்பு தொழிலை துணிஞ்சு தாராளமாக இறங்கலாம். நம்பர் 3, அப்பள பிஸ்னஸ். இந்தியாவிலேயே அதிகமாக ஏற்றுமதியாகக்கூடிய உணவுப் பொருட்கள்லையே மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கக்கூடியது தான் இந்த அப்பள பிஸ்னஸ். அதனால் பெண்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய சிறு தொழிலாக இந்த அப்பள தொழில் இருக்குது. இந்த அப்பள தொழில் பொறுத்தவரை சுவை, கைப்பக்குவம், தரம் இதெல்லாம் தான் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் நல்ல கை பக்குவத்தோட சுவை மற்றும் நல்ல தரமாக தயாரித்து மக்கள்கிட்ட விற்பனை செஞ்சால் நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த அப்பளம் தயாரிப்பு தொழிலில். இந்த அப்பளம் தயாரிப்பு தொழிலோட வத்தல், வடகம், மசாலா பொருட்கள் இதெல்லாம் கூட தரமாக தயார் செஞ்சு விற்பனை செஞ்சால் நிச்சயம் நல்ல வருமானத்தை வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். நம்பர் 4, டே கேர் சென்டர். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு கடினமான வேலையாக இருக்குது. குழந்தைங்களை பராமரிக்கிறது தான் இந்த தொழில். அதனால் பலரும் குழந்தைய பராமரிக்கிறதுக்காக டே கேர் சென்டரில் விட்டுறாங்க. உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் இதை நீங்கள் வீட்டிலையே செய்ய முடியும். நம்பர் 5, கோச்சிங் கிளாஸ். உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா தெரியுமோ, அதாவது தையல், ஆரி ஒர்க்கு, சமையல், யோகா, டான்ஸிங் இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமாக கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் செய்யலாம். நம்பர் 6, ஹோம் பேஸ்ட் பேக்கரி. உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட பலரும் விரும்புகிறாங்க. அதுலேயும் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தே சத்துள்ள உணவுப் பொருட்களை செஞ்சு விற்கலாம். அதாவது ஓட்ஸ் லட்டு, நவதானிய தின்பண்டங்கள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் செஞ்சு விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாக் ஃபுட் இதை கூட செஞ்சு கடைகளில் அல்லது பேக்கரியில் விற்பனை செய்கிறது மூலமாக நல்ல வருமானத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்கள்லாம் பதிவிட்டு அது மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் எடுத்து சம்பாதிக்க முடியும்.
நம்பர் 7, காட்டன் பட்ஸ் தயாரிப்பு. காது சுத்தம் செய்யும் இந்த காட்டன் பட்ஸ் தயாரிப்பு மிகவும் சுலபமான தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் இருந்தே அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தயார் செய்யலாம். காட்டன் பஞ்சு, குச்சி மற்றும் பேக்கிங் செய்யும் பொருட்கள் இருந்தாலே போதும். இதை தயார் செய்யறதுக்கு தேவையான மெஷினையும் வாங்கிட்டோம்னா போதும். இந்த காட்டன் பட்ஸ் தயாரிக்கும் தொழில் தொடங்குறதுக்கு குறைஞ்சது 20,000 40,000 இருந்தால் போதுமானது. இந்த காட்டன் பட்ஸோட தேவை மக்களுக்கு எப்பயுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால சப்ளை செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நல்ல லாபம் பார்க்கலாம். நம்பர் 8, ஹோம்மேட் பிஸ்கட்ஸ். பிஸ்கட் தயாரிப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தபடியே ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யக்கூடிய ஒரு சிறந்த சிறு தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் பல வகையான பிஸ்கட் சந்தையில் விற்பனை செஞ்சாலுமே இந்த ஹோம்மேட் பிஸ்கட்க்கு அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு தனி விதமான வரவேற்பு இருக்குது. அதனால் வீட்டில் இருந்தபடியே தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிஸ்கட் தயாரிப்பு தொழிலை துவங்கலாம். இந்த பிஸ்கட் தயாரிப்பு தொழிலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, கிரைண்டர், மிக்சி, சர்க்கரை, பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்டவ், இது எல்லாமே சேர்த்து 30,000 50,000 வாங்கிடலாம். இந்த ஹோம்மேட் பிஸ்கட் தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் சந்தையில் அதிக அளவு விற்பனையாகக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்தபடியே தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த தொழிலை துவங்கி நல்ல லாபம் பார்க்கலாம். நம்பர் 9, ஹோம் பியூட்டி பார்லர். உங்களுக்கு அழகு கலை செய்கிறதுக்கு தெரிஞ்சால் இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே அதிலேயே செய்ய முடியும். இதோட தேவை எப்பையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல வருமானத்தை பெறலாம். நம்பர் 10, டியூஷன் கிளாஸ். குழந்தைகளோட கல்வியில் ஆர்வம் காட்டாத எந்த பேரண்ட்ஸையுமே நம்ம பார்க்க முடியாது. பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. இந்த வழக்கம் முன்னாடி இருந்தே இருக்குது. டியூஷன் கிளாஸ் எடுப்பதற்காக வலைத்தளங்கள் இப்போது நிறையவே இருக்குது. அதை கூட பயன்படுத்தி நீங்கள் இந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்பர் 11, உணவு சமைத்து வியாபாரம் செய்தல். நீங்கள் வீட்டில் இருந்தே உணவு சமைச்சு அதை வியாபாரம் செஞ்சு கூட அது மூலமாக நல்ல வருமானம் பெற முடியும். வீட்டில் இருந்துக்கிட்டே சமைச்சு அதை தொழில் செய்யக்கூடிய இடங்கள், பேருந்து நிலையங்கள், இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் விற்பனை செய்கிறது மூலமாக நல்ல வருமானம் பெற முடியும். இது ஒரு சிறந்த தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருந்தும் கூட விற்பனை செய்யலாம். இதனால் நல்ல வருமானமும் கிடைக்கும். நம்பர் 12, மளிகை பொருட்கள் வியாபாரம். மளிகை கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து அதை பாக்கெட் போட்டு விற்பனை பண்ணலாம். மளிகை கடையில் இருந்து பருப்பு, உளுந்து, பொட்டுக்கடலை இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து பாக்கெட் போட்டு அதை உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெட்டி கடைகள், மளிகை கடைகளெல்லாம் கொடுத்து விற்பனை செய்யலாம். அதனால் நல்ல வருமானம் கிடைக்கும். இது பெண்களுக்கான சிறந்த தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 13, நைட்டி வியாபாரம். நைட்டி டிமாண்டான தொழிலாக இருக்குது. ஏன்னா பெண்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் நைட்டி போடுறாங்க. அதனால் இந்த தொழிலை தாராளமாக தொடங்கலாம். பெரிய கடைகளில் குறைஞ்ச விலையில் கிடைக்கும். நைட்டிகளை வாங்கிட்டு வந்து அந்த நைட்டிகளை அதுக்கு ஏற்ற சரியான விலையில் விற்பனை பண்ணலாம். அந்த நைட்டிகளை உங்கள் பகுதிகள் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக விற்பனை பண்ணி நல்ல லாபம் பெறலாம். அதே மாதிரி நைட்டி மட்டும் இல்லை, புடவைங்க, சுடிதார் மெட்டீரியல்ஸ், கட்பீஸ் துணிகள், இந்த மாதிரியான துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறதுனால நல்ல லாபம் பார்க்க முடியும். நம்பர் 14, ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்களை எல்லாம் இயற்கையான முறையில் தயார் பண்ணி விற்பனை செய்கிறது. அதாவது வீட்டில் இருந்தபடியே தங்களோட ஓய்வு நேரங்களில் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி ஷாம்பு, சோப்பு, கூந்தல் எண்ணெய், குளியல் பொடி இதெல்லாம் தயார் பண்ணி விற்பனை செய்கிறது மூலமாக வீட்டில் இருந்தபடியே நல்ல வருமானத்தை பெற முடியும். உதாரணத்துக்கு கற்றாழையை பயன்படுத்தி கற்றாழை ஷாம்பு, கற்றாழை குளியல் சோப்பு, கற்றாழை எண்ணெய் இதெல்லாம் தயார் பண்ணி விற்பனை செய்யலாம். உணவு சார்ந்த பொருட்களாக இருந்தால் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயன்படுத்தி ஹெல்த் ட்ரிங்க் பவுடர், ஆளி விதை, கொள்ளு பயிர்களில் செய்யக்கூடிய இட்லி பொடி,
அப்படின்னு பல வகையான உணவுப் பொருட்களை தயார் பண்ணி மக்கள்கிட்ட விற்பனை செய்யலாம். இது மூலமாக வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். நம்பர் 15 யூடியூப். பெண்கள் வீட்டிலேருந்தே யூடியூப் மூலமாக கூட சம்பாதிக்கலாம். ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதில் வீடியோக்களை அப்லோட் பண்ணி பார்வையாளர்களை ஈர்க்கிறது மூலமாக நீங்கள் வருமானம் பெறலாம். உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அது மூலமாக, அதாவது உணவு, ஃபேஷன், அழகு, பயணம், பொழுதுபோக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எதில் திறமை அதிகமாக இருக்கோ, எதில் விருப்பம் அதிகமாக இருக்கோ அந்த வீடியோக்களை ரெடி பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடுறது மூலமாக வருமானம் ஈட்ட முடியும். உங்கள் வீடியோக்கள் பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்தே பெண்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 15 வகையான பிஸ்னஸ் ஐடியாவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.